கடந்த 10 வருஷத்துல 1000 கோடிக்கு மேல நிதி திரட்டிருக்காங்க. பிலாப் மூலமா நீங்க எந்த கட்டணமே இல்லாம உதவி செய்யலாம், உதவியும் பெறலாம். இந்த அரசாங்கம் தான் அறிவிக்கலாம்ல. ஆதரவு கொடுக்கிறதுக்கு எதுக்கு சார்? இங்க வரும்போது கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி திமுக தொடங்கிய மக்கள் கிராம சபை கூட்டங்கள் ஜனவரி 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூராட்சி செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் பிரகாரம் தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டங்களை திமுகவினர் நடத்திய வண்ணம் உள்ளனர். எம்எல்ஏவாக 8வது முறை சட்டமன்றம் செல்லும் சீனியரான KKSSR 3 தடவை தமிழக அமைச்சராக இருந்தவர். திமுக தற்போது எதிர்க்கட்சி என்றாலும் இன்று வரையிலும் அவர் மந்திரி என்றே அழைக்கப்படுகிறார். விருதுநகர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரான அவர் விருதுநகர் தாலுகாவில் உள்ள துலுக்கப்பட்டியில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றார். அந்த இரவு நேரத்தில் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பிரச்சனை ஒன்று காத்திருந்தது. ரயில் கடந்து செல்வதற்காக அந்த பகுதியில் உள்ள ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்தது. ரயில் சென்றதும் கேட் திறக்கப்பட அண்ணாச்சியின் வாகனம் மெல்ல நகர்ந்தது. அதுதான் தருணம் என்று அங்கே சிலர் காத்திருந்தனர். அண்ணாச்சியும் அவர்களது கோரிக்கை என்னவென்று அமைதியாக கேட்டார். அவர்களோ பேச்சில் ஆவேசத்தை காட்டினார்கள். பேசியபடியே அவர்கள் சூழ்ந்து கொள்ள ஒரு நெருக்கடி வளையத்துக்குள் சிக்கினார் அண்ணாச்சி. எடுத்த எடுப்பிலேயே எங்க ஓட்டு உங்களுக்கு வேணுமா என்றுதான் அவர்கள் ஆரம்பித்தனர். அடுத்து, நீங்க ஏன் பேசல, தேவேந்திர குல வேளாளர் குறித்து உங்க தலைவர் ஏன் பேசல என்று வார்த்தைகளால் உலுக்கி எடுத்தனர். அதற்கு அண்ணாச்சி, உங்களை தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிக்கிறதுல யாருக்கும் ஆட்சேபனை கிடையாது. சொல்ல போனா நாங்களே இதை அறிவிச்சிருக்கோம். மற்றபடி இந்த சலுகை வேணும் வேணாம்ங்கிறது குறித்து லீடர்ஸ் கிட்ட பேசிக்கங்க. இதையெல்லாம் அந்தந்த தலைவர்கள் தான் பேசணும், நாங்க பேச முடியாது. தேவேந்திர குல வேளாளர் பட்டியலை இந்த கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணலாமே என்று திருப்பி கேட்க அந்த கூட்டம் ஏனோ உஷ்ணமானது. யாருக்கும் ஆட்சேபனை கிடையாது. நாங்க எங்கிட்ட லிஸ்ட் கேட்டுக்காங்க, நாங்க வந்து இதை அறிவிச்சிடணும்னு சொல்லிட்டோம். இந்த சலுகை வேணும் வேணாங்கிறத அவங்க வீட வச்சு பேசுவீங்க. பட்டியலுக்கு சலுகை வரும் அது எப்படி கொடுக்குறது என்னங்கிறத வீட தலைவர் தான் பேசணும். நாங்க அதை பேச முடியாது. அதை பேசணும்னு சொல்லியிருக்கோம். அது முடியும். நாம எங்க கவர்மெண்ட் வந்த பிறகு நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு முடியும் மொழிய இவங்க பட்டியல உங்க தேவேந்திரோட வேளாளர் அறிவிக்கிறாங்க. இந்த அரசாங்கம் தான் அறிவிக்கலாம்ல. ஆதரவு கொடுக்கிறதுக்கு எதுக்கு சார்? எல்லா இடத்துலயும் தேவேந்திரோட வேளாளர் தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல நீங்க பேசுறீங்க தலைவருப்பா ரொம்ப ரொம்ப மீட்டிங்ல பேசிருக்காரு. கிராம சபை நம்ம சவுத்து படவே இல்லப்பா. வரலாறு ஒரு பேச கூடாது. திருவாரூர் ஆள் இருக்கு. இவ்வளவு நாள் உங்களை நம்பி நாங்க இருந்தோம். நீங்க எல்லாரும் பேசுங்க. எந்த மீட்டிங்ல இருக்கோம். இங்க வரும்போது பேசாம தான் நிக்கணும். திருவாரூர்லயும் பேசிருக்காரு. திருவாரூர்ல மட்டும் வந்து பேசி எல்லாரும் இருக்காங்க. உங்க தலைவர் பேசட்டும். நாங்க ஒரு நாள் கூட நீங்க அதிமுக இன்னைக்கு மட்டுமே நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்காங்க. மொத்தத்துக்கு உங்க தொண்டர் யார் யார் இருக்கா, அந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, ஏது செஞ்சிருக்கீங்க, ஒரு அறிக்கை ஒரு அறிக்கை தள்ளி வேற மாதிரி என்ன
நாம் அருப்புக்கோட்டை எம்எல்ஏ KKSSR ராமச்சந்திரனை தொடர்பு கொண்டோம். நம்மிடம் பேசிய அவர், அது தேவேந்திர குல வேளாளர்னு நம்ம கட்சி சார்பா சொல்லணும்னு சொன்னாங்க. நம்ம தலைவர் சொல்லிட்டாரு. என்னைக்குன்னா 11/9/2020 அறிவாலயத்துல வச்சு இம்மானுவேல் சேகரன் படத்தை திறந்து வைக்கிறாரு. அப்பவே தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிக்கிறதுக்கு மத்திய மாநில அரசாங்கத்தோடு போராடி அந்த உரிமையை பெற்று தருவோம்னு சொல்லிட்டாரு. அதைத்தான் அவங்க கேட்டாங்க. சொல்லியாச்சுன்னு சொன்னதுக்கு இன்னொரு தடவை சொல்லுங்க, அப்புறம் தேர்தல் அறிக்கையிலும் வரணும்னாங்க. அவங்க கிட்ட நான் மோடி சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனா மோடி செய்யல, அவர்கிட்ட கேட்கிறத விட்டுட்டு எங்க கிட்ட கேட்கிறீங்க, நாங்க இதுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கோம்னு சொன்னேன். வந்தவங்க கூட பிஜேபி ஆளுங்களும் இருந்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை என்ற போது அவரது அனுபவ முதிர்ச்சி வெளிப்பட்டது. KKSSR நடந்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் ஊப்பிகளுக்கோ ஆதங்கம். அண்ணாச்சிக்கு 71 வயசாச்சு, இருட்டு நேரம் வேற, இப்படியா அவரை மறிச்சு ஆளாளுக்கு பேசுறது? தள்ளுமுள்ளுல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு? போன MP தேர்தல்ல அவங்க கட்சி அதிமுகவோடு தானே கூட்டு வச்சது. ஆளும் கட்சி மந்திரி MLAவை மறிச்சு கேட்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு திமுக MLA கிட்ட வம்பு பண்றாங்க. இதுல நிச்சயமா அரசியல் இருக்கு என்றனர். தொண்டாமுத்தூரில் நடந்த அதிமுக கண்டன கூட்டத்தில் விருதுநகர் மாவட்ட அமைச்சர் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு ஸ்டாலினை விடமாட்டோம் என்று வசைபாடினார். அதன் எஃபெக்டோ என்னவோ KKSSRக்கு இந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு ரூட்டில் குடைச்சல் தர ஆரம்பித்திருக்கிறார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் பொள்ளாச்சி பாலியல் கொடூரம், அடுத்தடுத்து சிக்கும் அதிமுக தலைகள் மாட்டிக்கிட்டாங்க. தேர்தலுக்காக காத்திருந்த CBI, ஆடிட்டருக்கு அல்வா, அமித்ஷா போடும் அரசியல் கணக்கு, அவசியமா அவசர கொரோனா தடுப்பூசி, அலட்சிய எடப்பாடி, அரசுக்கு நட்டம் ரூபாய் 20,600 கோடி, விவசாயி தற்கொலை, உண்மையை மறைத்த விவசாயி முதல்வர், தேங்காய் சீனிவாசனான திண்டுக்கல் சீனிவாசன், மக்களிடம் கனிமொழி, களத்தில் கனல் மொழி, 28 நாட்கள் தாயின் சடலத்துடன் இருந்த குழந்தைகள், நாம் தமிழர் கட்சியில் சகாயம் IAS, அமைச்சர்களின் கடைசி நேர கல்லா, அலரும் IAS அதிகாரிகள், அதிமுக திமுக டிஜிட்டல் யுத்தம், கட்சி காசில் பிரசாந்த் கிஷோர், சுனில் மல்லுக்கட்டு, இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.